வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வெண்டைக்காய் கறி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னா பிஞ்சு வெண்டைக்காயை வாங்கிக்கோங்க. நல்லா அலம்பி நறுக்கி எடுத்து வச்சு வெண்டைக்காயை நறுக்கி எடுத்து வச்சு அரைக்கலாம் வச்சு எடுத்து வச்சுருச்சு. இந்த சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் விட்டுண்டு கடுகு உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் தாளிச்சு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை போட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி உப்பு தேவையான அளவு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்ல சூழ்நிலை கடலி இறக்க வேண்டியதான். இதுக்கு எந்த பொடியும் தூவணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வெண்டைக்காய் கறி ரெடி. இதை இப்போ நம்ம சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். வெண்டைக்காய் கறி ரெடி. வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பீட்ரூட் கூட்டு பண்ண போறோம். பீட்ரூட் நல்லா தோலி சீவி நல்லா நறுக்கி அலம்பிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர்ல போட்டுட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு துவரப்பருப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இதெல்லாம் விட்டு இது முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டு இது நல்லா 2 ஸ்பூன் 2 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த கூட்டுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது எப்படின்னா தேவையான அளவு தேங்காய் மிளகாய் வத்தல் ஜீரகம் இதை அரைச்சது இதில் விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த குக்கர் அந்த மிக்சியில் இருக்கிறதெல்லாம் மிக்சியில் அரைச்ச மசாலாவை இதில் போட்டு இதில் என்ன ஒரு கலரிட்டு அடுப்பில் இதை ஒரு கொதி விடணும். இது ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறமா இதை தாளிச்சு கொட்டணும். இதுக்கு இப்போ நம்ம அரைச்சி விட்டதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சு கொட்ட போகிறதுல எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பையும் போட்டுட்டு உடச்ச உளுத்தம்பருப்பு